ஏன்னா திரளி இலை பாசிப்பருப்பு கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். அரை கப்பு பாசிப்பருப்பை எடுத்து வெறும் கடாயில் போட்டு நல்லா சிவக்க வறுத்து எடுத்து வச்சுடுங்க. 3/4 கப்பு வெல்லம் எடுத்து 3/4 கப்பு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி இன்னும் அதிலே விட்டு நம்ம வறுத்து வச்ச பாசிப்பருப்பையும் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன். நீங்கள் கருப்பு எள்ளு வேணும்னா போட்டுவிடுங்க. நல்லா கலந்து கொதித்து வந்ததும் 1 கப்பு அரிசி மாவு பச்சரிசி மாவு போட்டு நல்லா கலந்து இறக்கிக்கிட்டு ஒரு அரை கப்பு துருவின தேங்காய், நெய், ஏலக்காய் பொடி எல்லாம் சேர்த்து போட்டு நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். பாருங்கள் இப்படி இருக்கணும். இப்போ திரளையிலேயே நல்லா சுத்தப்படுத்தி கழுவி எடுத்து வச்சுடுங்க. இப்போ அதில் உருட்டி வச்சு பாருங்கள் இப்படி உருட்டியும் வச்சுக்கலாம், இப்படி மடிச்சியும் வைக்கலாம், வாழை இலையிலையும் வச்சுக்கலாம். பாருங்கள் இப்படி வைங்க. இப்படி எல்லாமே வச்சு இட்லி பானையில் வச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்தால் சுவையான மணமான திரளி இலை கொழுக்கட்டை ரெடி.